இதுதானா ஃபர்ஸ்ட் ரூமு. இத பாரு. ரூம்லாம் போட்டுக்கோ. எங்க ரூம்? இந்த ரூம் தனியா மாடி கூட போட்டுக்கோ. இது கிச்சன். இதுல எங்க நான் வைப்பேன்? இடமே இல்லாத அது பாரு. இது ஹாலு. இந்த கிச்சனுக்கு அடுத்தது இது ஹாலு. அவர் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்கனா கொண்டு போய் வைன்னு சொல்லியிருக்காரு. இங்க எங்க வைப்ப? இந்த செவுத்தை தான் எடுத்தோம். தம்ம தூண்டு இருக்குது. சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அதான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் நான். என்ன பண்ணுவேன் சொன்னில? இந்த பாரு இடிச்சு வச்சிருக்கு இந்த இடத்த. இன்னும் ஹோலிகா பண்டிகை போல அவருக்கு. ஜாலியாக 2 நாள் லீவ் போட்டு இந்த இடம் தான் படுக்கிறதுக்கே. 2 பேர் படுக்கிறதுக்கே இதாக இருக்குது இடம். உக்காந்துருக்கிறவர் தான் இந்திக்காரு. இது ஒரு போர்ஷன். இதே தான் வாடகை விட்டுருக்கானே. அவருக்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, பத்தலைன்னு. இது போர்டிகோ. இன்னும் கேட்டு போடல. இதுதான் இந்திக்காரர் இருக்கிற போர்ஷன். அந்த ரூம் பார்த்தீங்கல்ல, அதுதான் கேட்டு போடல. இன்னும் வாசப்படிலாம் பூசலை. உள்ளவும் இடம் ஒரு 2 பேர் படுக்கிறதுக்கு தான் இருக்குது. இப்போ இது வந்து அடுத்த போர்ஷன் பாருங்கள். இந்த தளமே இன்னும் போடலை. தளம் போடாத வீட்டில் எங்கே கொண்டாந்து வைக்க முடியும்? இந்த பாருங்க எவ்வளோ நீட்டு தளம் போடாத இருக்குதுங்க. இந்த ஓப்பனில் இருக்குது பாருங்க. இந்த இது ஒரு போர்ஷன் பாருங்க. தளமே போடாத கிடக்குது. 10 அடி எழுப்பியாச்சுன்னா செவரு, ஆனால் தளம் போடாத கிடக்குது. இந்த வீட்டுக்கு இது போரடிக்கோ. பாருங்க, நம்பிக்கை இல்லைன்னா ஒரே சின்ன பொருள் கூட வைக்க முடியாது. இந்த வெயிலில் கொண்டாந்து எப்படின்னா வைக்கிறது இந்த போர்ஷனில்? அதை பாருங்க. இந்த குடும்பமே இல்லை, வெறும் செங்கல். பாருங்க, இந்த தளம் போடாத கிடக்குது பாருங்க. இது 2வது. அந்த கூரையில் தான் இருக்கேன் பாருங்க. அதையும் காட்டுறேன். வைக்கிறதுக்கு இடம் இருந்தா எந்த பொருளுமே உதவி பண்ணாத இருக்குமாண்ணா? இது 3வது போர்ஷன். எப்படி கிடக்குது பாருங்க. இதோ இதில் ஒரு 2 ரூம் போட்டிருக்கு. ஆனால் இது 7 அடி தான் வந்திருக்கு. இதோ அந்த தகர கொட்டாயில் தான் இருக்கும். இந்த பாருங்க எப்படி கிடக்குது பாருங்க. இது 3வது போர்ஷன். இதில் ஒரு 2 ரூமு. இந்த பாருங்க 7 அடி எழுப்பி இது ஒரு ரூமு. 7 அடியில் நிற்கிது பாருங்க. இது ஒரு ரூமு. இந்த தளம் போடாததுனால பூச முடியல, பூசாத கிடக்குது. இது 2வது ரூமு. 3வது போர்ஷனில் பாருங்க 7 அடி தான் எழுப்பியிருக்கோம். இந்த அடுப்பு வச்சு இதில் தான் சோறாக்கிட்டு இருக்கேன். இது அடுத்தது கூரை. இது 3வது கட்டியிருக்கேன். உள்ள போகிறேன் பாருங்க. இது கிச்சன். இந்த எவ்வளோதான் நான் கிச்சன். இந்த இதான் கிச்சன். இதுலேயே சாமி ரூமு, இதுலேயே கிச்சன். அது கூரை தான் பாருங்க. இந்த இப்படி ஒரு வாசப்படி, தோட்டத்து பக்கம் போகிறதுக்கு இப்படி ஒரு வாசப்படி இருக்குது.
இப்போ நடு ரூம். இந்த நடு ரூமில் அங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. இதில் ஒரு ஆள் தான் படுக்க முடியும், ஒரு ஆள் தான் படுக்கிறோம். எங்கள் சின்ன பொண்ணு படுத்துக்கும். இந்த பாருங்கள், இதில் ஒரு பீரோ, இதோ அப்படியே அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு வழி. இதை பாருங்கள், இதோ ஒரு பீரோ, இதோ ஒரு பீரோ, ஃப்ரிட்ஜு, அப்படியே கிச்சன் பாருங்கள். இது 2வது ரூம். இந்த பீரோக்கு பக்கத்தில் 3வது ரூம் இருக்குது பாருங்கள். இது வெறும் 5 அடி தான். இதில் ஒரு டேபிள், ஒரு பீரோ, இந்த பாருங்கள். இதே தான் இடம். கீழே இருக்கிறது இதே தான். அதான் நடக்கிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கட்டில், அவ்வளோதான், தகரம் போட்டிருக்கு. அந்த மோகன் சார் அதை பாருங்கள். இது கட்டாத வீடு, அதை தெரிந்து பாருங்கள். இங்கே ஒரு வாசப்படி. இதே தான் நான் ரூமு. இந்த ரூமு 3வது ரூமு. ஒரு கட்டிலும் ஒரு பீரோவும் தான் இருக்கும். அங்கே இங்கே கீழே இருக்கிறது தான் இடம். அந்த பக்கம் கதவு இருக்குது, அந்த பக்கம் கதவு இருக்குது. இதே தான் நான் இடம். இங்கே தான் நாங்கள் படுத்துக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க தான் படுத்துக்குவார் கிச்சனில். இந்த பாருங்கள், இந்த பைப்பு போகுது பாருங்கள், அங்கே தான் அந்த வாசப்படில் தான் படுத்துக்குவார். இங்கே சின்ன பொண்ணு படுத்துக்கும். நான் வந்து இந்த கட்டில், இந்த பெட்டில் படுத்துக்குவேன். அங்கே அந்த ரூமில் பெரிய பாப்பா உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ ஹால். இங்கே ஒரு கட்டில் பாருங்கள், தகரம். இங்கே ஒரு டிவி, இந்த கட்டில், இதை பாருங்கள். இங்கே ஒரு மர பீரோ 2. ஷிங்க்கு பாருங்கள் இருட்டில். இதான் ஷிங்க்கு. இந்த லைட்டு போட்டால் தான் பாத்ரூம் லைட். இந்த லைட்டு போட்டால் தான் தண்ணி பிடிக்கிறாரு பாருங்கள். நான் ஒரு கையடு தொட்டி அங்கேருந்து இழுத்துட்டு வந்து தான் தண்ணி பிடிக்கிறோம் நாங்கள். இதே தான் பாத்ரூம், இதே தான் இடம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் வைக்கலான்னு சொல்லியிருக்காருன்னா. இங்கே பாருங்கள், இங்கே கிரைண்டர், சேரு, இங்கே தான் வண்டி தள்ளி விடுவார் நைட்டில். இந்த பாருங்கள், இந்த ஹாலில் இதே தான் நேராக இருக்குது பாருங்கள். தோட்டத்துக்கு போகிற வாசப்படி, கிச்சனுக்கு நடுவில் பைப்பு வருது பாருங்கள் பாத்ரூமுக்கு. இதே தானா இடம், கோச்சிக்காதீங்கண்ணா. இந்த பாருங்கள், இது 2 மிஷின். இந்த சேரை தூக்கிட்டு இங்கே வண்டி விடுவார். நான் நைட்டில் இந்த இடத்துல கொண்டாந்து வைக்கலான்னு சொல்கிறாரு பீரோவை. இங்கே பாருங்கள், அடுப்பு, இங்கே அடுப்பு வச்சுருந்தேன், அதை இடிச்சிட்டேன். இந்த 3 மிஷினில் தான் சொல்லி கொடுக்குறேன். 3 பேர் வந்தாங்கன்னா இந்த சேரில் இப்படி எடுத்து போட்டு உட்கார வச்சு சொல்லி தருவேன். இந்த இடத்துல எப்படின்னா வைக்க முடியும்? பாருங்கள், தெரு, அதை தெரிந்து பாருங்கள். அண்ணாமலையார் மலை, இதுதான் அண்ணாமலையார் மலை. இதே தான் வெளியில். இது வண்டி. தெரு கதவு, உள் கதவு, தோட்டத்து கதவு நேராக வச்சுருக்கேன் பாருங்கள். இதே தான் நான் இப்போ தெரு. இதை பார்த்துட்டு